अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं மாமகம் பிரணாமம் பிரதிகிண்ணாத்து அப்படின்னு யார பிரார்த்திக்கிறார்? லக்ஷ்மண முனிய பிரார்த்திக்கிறார். பிரதிகிண்ணாத்துன்னு ஏன் என்னுடைய நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ள வேணும்னு பிரார்த்திச்சார்னா, அவர் சைரந்திரிகையா ராஜமகிஷிக்கு ஒப்பனை பண்ணக்கூடிய அந்த அந்தப்புற பரிசாரிகை இருக்காளே, அவளுடைய உற்பத்தி அதான் அவளுடைய பிதாவா அவளுக்கு பண்ண வேண்டியத பிதா மூலமா பண்றார். அந்த பிதா ராஜசேவகாலத்தினால அந்த ராஜசேவகர்களையும் நாம ராஜாவை போல கௌரவிக்க வேணுமானத்தினால அந்த பிரதிகிண்ணாத்து ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்தனையில அங்க இருக்கு. சரி, அது யார் இடத்துல பிரார்த்தனை பண்றார் அப்படின்னா, அந்த பிரார்த்தனைக்கு பொருட்டானவர் யாரு அப்படின்னு சொன்னா லக்ஷ்மண முனி. அந்த லக்ஷ்மண முனியினுடைய அர்த்தத்தை தான் பார்க்கணும். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு. லக்ஷ்மி சம்பன்னம் அதாவது அந்த பெருமை ஸ்ரீ, அது என்ன மாதிரி பெருமை அப்படின்னு சொன்னா, அழகா அறிவா அதுவா இதுவா அப்படின்னு சொன்னா, பெருமை மிகுந்த ஸ்ரீசூக்திகளை படைத்த பெருமை அவருக்கு. அந்த பெருமை மிகுந்த ஸ்ரீசூக்திகள் எதை சொல்றது அப்படின்னு சொன்னா, அவர் அந்த எம்பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்ணணுமே, பரதந்திரமா இருந்து அதை தான் சொல்றது. கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா எம்பெருமானுடைய ஆராதனத்தை சொல்லிண்டே போய், அவனுடைய பிரீத்தியை சொல்லிண்டே போய், அவனிடத்துல அத்தியந்த நாம ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் சொல்ற ரீதியில அப்படிப்பட்ட கைங்கரியத்துதான் அந்த வேதங்கள்லாம். ஏன்னா இந்த சைரந்திகை யாருக்கு மேல சுவாதீன பத்திகாம் சொல்லி தன்னை எம்பெருமானை தன் வசமாக்கி கொண்ட அந்த ஸ்ருதியாகிற வேதஸ்ரீக்கு ஒப்பனை பண்ணக்கூடியவர் அப்படி அந்த ஸ்ரீ. அதனால அப்போ எம்பெருமானை தன் வசப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் அந்த ஸ்ருதிக்கு எம்பெருமானை எவ்வளோ அந்த ஸ்ருதி போகிறதோ அவ்வளோ அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய தான் இவர். அந்த அர்த்தத்துல எது உயர்ந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பம் இங்க இருக்கிற கர்மாக்கள்லாம் அவனுடைய ஆராதனம். அதுக்கப்புறம் அவன் வைகுண்ட லோகத்துல இருக்கான், நாம அவனுக்கு நித்திய சேஷமா இருக்கணும், நித்திய தாசத்துவமா இருக்கணும் அப்படின்றது அதனுடைய இதனால கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இங்கு தொடர்ச்சியா அவங்க பர்யந்தம் எல்லாமே கைங்கரியம். அங்க இருக்கக்கூடிய கைங்கரியம் தான் நித்திய நிரவத்திய நிரதிசயமா இருக்கக்கூடிய கை. அதனால தான் கத்தியத்துல பிராட்டியை சரணம் புகுறார். அசரண்ய சரண்யா அனன்ய சரணா சரணம் பிரபத்தே அப்படின்னு பிராட்டிய சரணம் போகிறார். சரணம் எதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லச்சே, பாரமாத்திக பகவத் சரணாரவிந்தை காந்திகாத்யந்திக பரபக்தி பரஜான பரம் பக்தி கிருத பரிபூர்ணான வரத
நித்திய விஷரசம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரிதாசேஷாவஸ்தோதிதாசேஷைகரதி ரூப நித்திய கைங்கரிய பிராப்தி அபேக்ஷயா. இந்த நித்திய கைங்கரிய பிராப்தி அபேக்ஷயா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா விரதாஸ்துமே. அம்மா பகவன் நாராயண அபிமதான் ரூப ஸ்வரூப குண விபூதி எல்லாம் உடையவளா இருக்கே அம்மா, அகில ஜெகன் மாத்திரமா இருக்கியே, அப்படிப்பட்ட உன்னிடத்துல நான் எதுக்கு சரணாகதி பண்றேன் அப்படின்னா அந்த கைங்கரிய அபேட்சையா நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி. அந்த அபேட்சையினால யதாவஸ்திதமான அந்த சரணாகதி இருக்குதே அது எப்படி அமைய வேண்டுமோ யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே அப்படின்னு சரணாகதி பண்ற பிராட்டியின் இடத்துல. அந்த அந்த பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதமா அமைய வேண்டும் அப்படின்னு. அந்த சரணாகதி எதுக்காக? நித்திய கைங்கரிய அபேட்சையா. அந்த நித்திய கைங்கரியம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லச்சே பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலை காந்திக ஆத்யந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்த பரிபூர்ண. அந்த எம்பெருமானிடத்துல பாரமார்த்திகம், அதாவது பாரமார்த்திகம்னா உண்மையான அப்படின்னு வச்சு, அதாவது உயர்ந்த தன்மையா உண்மையா இருக்கக்கூடியதான அந்த பகவத் சரணாரவிந்தத்துல பகவத் சரணாரவிந்த யுகலை காந்திகம் ஒன்றோடு ஒன்று சதுசமா இருக்கக்கூடியதான பகவத் சரணாரவிந்தத்துல ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத, அதாவது பரபக்தி பரஜான பரமபக்தினால 3 நிலைமை பக்தி யோகம் பண்றவாளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய தசை 3. பரபக்தி பரஜான பரமபக்தி. பரபக்தி அப்படின்றது சாமானிய பக்தி இல்லை, சாமான்யமா உயர்ந்ததா எம்பெருமானே எப்பவும் தொழுது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குமே அந்த பக்திக்கு பரபக்தி நீங்க சொல்லப்படலை. பரபக்தின்றது உபாசனம் பண்ணச்சே எம்பெருமான இடைவிடாது தியானம் பண்ணச்சே அந்த இடைவிடாத தியானத்துல அவன் அப்படியே தைலதாரைய போல தோன்றணும். அந்த தோன்றக்கூடிய அவஸ்தை இருக்குது, அதுதான் பரபக்தி. பரஜானம் அப்படின்னு சொல்றது அப்படி தோன்றக்கூடியதான அந்த எம்பெருமானுடைய உருவம் இருக்குதே, அந்த சிந்தையில நிரந்தர சிந்தனம் பண்ணச்சே அது தோணக்கூடிய அந்த உருவம் இடைவிடாது அப்படியே தைலதாரை போல தோன்றது, அது அப்படியே தொடர்ச்சியா இருக்கணும். நாள்தோறும் அனுஷ்டிக்கல வளர்ந்து வருவதாய் எவ்வளவு நாள் பண்ணாலும் அதுல விசித்தியே வரக்கூடாது. முதல்ல அது தோன்றதே தோணி அப்படி கொஞ்சம் நிலைச்சிருக்கு, அது பரபக்தி. பரஜானம் வந்து அது எவ்வளவு பண்ணாலும் அது அப்படியே இருக்கணும், அந்த இது விட்டு போகக்கூடாது, அது பரஜானம். அதை வந்து நிச்சயமா எப்போ அனுபவிக்க வரும் அப்படின்ற அவா இருக்குதே, அந்த அவாவோட பண்றக்கூடியது பரமபக்தி பரஜான பரமபக்தி 3வது நிலை. அந்த நிச்சயமா எப்பவும் அனுபவிக்கக்கூடிய நிலை இந்த சரீரத்தை விட்டு ஒழிச்சா வரும். சரீரத்துக்கிட்டேவும் வரலாம், ஆனாலும் அது அதான், அதாவது அதுக்கு இன்னொரு விதமான வியாக்கியானம் என்ன, பரமா பக்தி தீட்சது. அதாவது சம்சேஷ பீரு, இந்த சம்சேஷ விச்சேத பீருத்துவம் இருக்குது, அது பரமா பக்தி. இப்படி எம்பெருமான தியானத்துல
அப்படியே தொடர்ந்து அனுபவிக்கிறோமே, ஐயோ அது விட்டு போகாத இருக்கணும் அப்படின்னு அந்த பீத்தியோட பண்றானே, அந்த பீத்தியோட பண்றதுதான் பரமாபக்தி. ஏன்னா இந்த 3 அவஸ்தையும் இங்கேயே சொல்லிருக்கிறதுனால பரபக்தி, பரஜான, பரமபக்தி அப்படின்றது இங்கேயே சொல்லியிருக்கு. இந்த சரீரத்தோட இருக்கிற அவஸ்தையிலே சொல்லிருக்கிறதுனால அது விட்டு போகாத இருக்கணும்னா அங்க போய் எப்படி நிரந்தரமா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், அதே மாதிரி இங்கேயே நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னு சாய்க்கிறாரு. அந்த மாதிரி நிரந்தரமா இருக்கணும், அது விச்சித்தியே வரக்கூடாது அப்படின்னு. அதனால்தான் சம்சேஷ விஸ்லேஷ பீருத்வம் பரமாபக்தி தீட்சதே அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, அதனால அப்படி ஆத்தியந்திக பரபக்தி, பரஜான, பரமபக்தி, அந்த பரமபக்தியினால எம்பெருமானுடைய திருவடியில இப்படிப்பட்டதான திருவடி இணையில இப்படிப்பட்டதான ஒரு பக்தி, அந்த பக்தியினாலே கிருத செய்யப்பட்டதான ஏற்படக்கூடியதான பரிபூர்ண அனவரத விசதம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரயோக அனுபவம் பிரிய பகவத் அனுபவம். இப்படி ஒரு பக்தி இருந்ததுன்னா அதான் பக்தி யோகம் முற்றின நிலைமை, சுருக்கமா சொல்லணும்னா. அதனால ஏற்படக்கூடியது என்ன, பரிபூர்ண அப்படியே பூர்ணமான பகவத் அனுபவம். அனவரத, அனவரதம் எப்பவும் இருக்கக்கூடியது அந்த அனுபவம். நித்திய விஷததம, நித்தியமாவும் இருக்கிறது, விஷததமமா இருக்கிறது. விஷதமம்னா விபுலமா அப்படியே இருக்கக்கூடியது. அது எப்படி எதனா பிரயோஜனத்துக்காகவா இல்லை, அனன்ய பிரயோஜன, அதுவே அந்த அனுபவமே பிரயோஜனம், வேற ஒரு பிரயோஜனம் இல்லை. அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவம், அப்படி எல்லை இல்லாததானே பிரியமான பகவத் அனுபவம். இந்த பரபக்தி, பரஜான, பரமபக்தியினால் ஏற்படுறது அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவம். அதுக்கு மேல அந்த பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரிதா சேஷாவஸ்தோதிதா அசேஷ சேஷ தைக ரதிரூப நித்திய கைங்கரியம். அதனால இந்த பிரீத்தி வந்துடுத்த பிரிய பகவத் அனுபவம், அந்த பகவத் அனுபவம் வந்த உடனே என்ன ஆகுது, அதனால ஏற்படக்கூடியது அனவதிக எல்லை இல்லாத அதிசயமான மேன்மையுடைய பிரீத்தி. ஒருத்தர் இடத்துல நாம பழகிறோம் அப்படின்னு சொன்ன அவர் பழகிறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கார், எளிமையா இருக்கார், உபகார பிராணியா நமக்கு எப்பவும் உபகாரம் பண்றவரா இருக்கார். அது மாதிரி பல இது இருக்குது. அதனால அவரோட பழகிறதே நமக்கு அந்த அனுபவம் இருக்குதே, அவரை பார்க்கறது, பேசுறது, அவரோட கூட இருக்குது அப்படின்ற அனுபவம் இருக்குதே. அந்த அனுபவம் என்ன பண்றதுன்னா அவர் மேல நமக்கு அனுபவ ஜனித பிரீத்தி. உடனே என்ன, ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்க்கறத ஒரு நாளைக்கு 9 தடவை போய் பார்க்கறேன் அந்த மாதிரி ஒரு பிரீத்தி வச்சுக்கோங்களேன். ஒன்றும் காரியமே இல்லைன்னா கூட அவர்கிட்ட ஏதோ ஒரு காரியமா போனா பழக்கம் ஏற்பட்டுட்டே வந்தது. அது அவர் பழகிற விதத்துல உடனே அவரிடத்துல அந்த அனுபவம் ரொம்ப நன்னா இருக்கிறதுனால ஒரு அனுபவ ஜனித பிரீத்தி. அந்த பிரீத்தியினால பிரீத்திகாரித அசேஷ சேஷாவஸ்தோதித சேஷ தைகரதி ரூப அப்படின்னு போன போது அந்த பிரீத்தியினால இவனால வெறுமை இருக்க முடியல, பிரீத்தியினால வெறுமை இருக்க முடியல. அதனால கைங்கரியம் பண்றான். பிரீத்திகாரித, அந்த பிரீத்தியாகப்பட்டது செய்விக்கிறது இவரை. அதே பிரீத்தி இல்லாத இடத்துல அவ கெஞ்சினா கூட இவன் பண்ண மாட்டான், அதோ வேற இல்லையா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இல்லை அந்த காரியத்தை பண்ணாத போயிட்டே இருப்பான். ஆனா அந்த பிரீத்தி வந்துடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, வாசல்ல பேப்பர் போட்டுப்பான்னு வச்சுப்போம், காத்தால வெள்ளை போட்டுருந்தான்னா இவன் இல்லை உங்களுக்கு காத்தால பேப்பர் வந்திருக்குமே அதை வாசல்ல அவன் போட்டு விடுவான், அத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னுவான். அவரே எடுத்துப்பார் கதவை திறந்து, இவனை அபேட்சிக்கல அவர். ஆனா இவன் என்ன பண்ணுவான், அந்த பிரீத்தினால
அந்த வீட்டுக்கு அடுத்த போய் அவர் வீட்டுக்கு போய் நீங்க காத்தால அவன் போட்டு போயிடுவான், அதனால அது சரி எடுத்து வந்து உள்ள கதவை தந்து வச்சுட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னுவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால பிரீத்திகாரித அசேஷ அவஸ்தை எல்லா நிலைமையிலும் அதான் பேப்பர் காத்தால ஏதோ யாருத்தையுமா சொன்னேன், காத்தால பேப்பர் போட்டு அப்புறம் அந்த பிரீத்தி இருந்ததுன்னா நீங்க இப்ப மாமியெல்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்காளே, அதனால ராத்திரி நீங்க கதவுலாம் போட்டு படுத்துக்கங்களான்னு பார்த்துட்டு போகலாம் தான் கூட இருந்துட்டு நீங்க கதவுலாம் லைட்லாம் அணைச்சி கதவு போட்டுக்கங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னுவான். அதே மாதிரி நடுவில் எத்தனையோ. அதனால அந்த பிரீத்தி என்ன பண்றது, அப்படியே உந்தருது. பிரீத்திகாரித அசேஷாவஸ்தோசித எல்லா நிலைமையிலும் இந்த நிலைமை இந்த அசேஷ அவஸ்தா உச்சித ஒவ்வொரு நிலைமைக்கும் தகுந்தவாறு காத்தால பேப்பர் போறேன்றது, மத்தியானம் வந்து நீங்க சாப்பிட்டங்களான்னு விசாரிச்சுட்டு போகலான்றது, ராத்திரி நீங்க லைட்லாம் அனுப்பிட்டு கதவை போட்டுக்கிறீங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு, இப்படி அசேஷாவஸ்தோசித எல்லா அவஸ்தையிலும் சேஷதைகரதி ரூப. இது ஏதோ மனுஷாளுக்கு சொன்னேன், ஆன மாதிரி பெருமாள் இடத்துல அசேஷ அவஸ்தா உச்சித சேஷதைகரதி ரூப. அண்ணா அது என்ன, அது அவருக்கு சேஷமா இருக்கிறதுன்ற ஒரு ஆசையினாலேயே அதனால இருக்கக்கூடிய நித்திய கைங்கரிய. அவர் ஏதோ நம்ம நியமிக்கிறாருன்னு இல்லை, நீ என்னத்துக்கு வந்து இதெல்லாம் பண்ற, நீ என்னத்துக்கு வந்து இதெல்லாம் பண்றேன்றான். அவர் கேட்டா கூட பண்ண மாட்டான். இதோ வரேன், ஏதோ வரணும்னு நினைச்சேன், வேற ஒரு காரியம் வந்துட்டு வரலேன்னு நாளா சொல்லியிருந்தவன் இப்ப என்ன, அவர் ஒண்ணுமே இல்லை, அவர் கேட்கவே இல்லை, ஆனா அப்பப்போ போய் 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 பண்றான். என்ன ரதி ரூப நித்திய கைங்கரிய. அதனால அந்த ரதி ஆசை, ரதி ரூப நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா, அப்படிப்பட்ட நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா இந்த சரணாகதியை யதாவஸ்திதமா எப்படி அமையணுமோ அப்படி அமையணும், நீ அந்த மாதிரி அருள வேணும் அப்படின்னு அம்மா உன்னை பிரார்த்திக்கிறேன்னு சொல்ற. அதனால ஸ்ரீபாஷ அந்த லக்ஷ்மண முனிஹி அப்படின்னு இருக்குது, இவர் இப்படிப்பட்டதான கைங்கரியத்தை சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது அப்படின்னு, அதுதான் வேதத்தினுடைய பரமசாரம் அப்படின்னு அது பர்யந்தம். அந்த ஸ்ருதி அர்த்தம் சொல்லணும்னா தான் ஸ்ருதி தன் வயப்படுத்துறது எம்பெருமானேன்னு சொல்லியிருக்குது மேல. அந்த தன் வயப்படுத்துறதுன்னா எப்படி, இப்படி வயப்படுத்துறது, அதாவது ஸ்ருதிக்கு ஸ்ருதி வஸ்து ஸ்திதியில இந்த மாதிரி தான் சொல்றது. ஆனா இதெல்லாம் இல்லாம இப்படி அர்த்தம் சொன்னாதான் இதான் இந்த மாதிரி அந்த ஸ்ருதியை அழகுபடுத்தினாதான் அந்த ஸ்ருதி சுவாதீனப்படுத்திதா, அதாவது எம்பெருமான வசப்படுத்தினதா ஆகும். இல்லை அதாவது ஒரு பத்னி இருக்கான்னா பத்னி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் அழகுபடுத்தினாதான் அது வந்து வசப்படுத்துறாங்க. இல்லைன்னா தலைவரி கோலமா இருந்தா அப்போ வசப்படுத்துற மாதிரி இருக்காது. அந்த வேத மாதாவை அப்படி, அதாவது அந்த நாயகன் மகிழரா மாதிரி அழகுபடுத்தணும்னா அந்த ஸ்ருதி அந்த பெண்ணின மாதிரி இருக்கா வஸ்துஸ்திதியில, அந்த வஸ்துஸ்திதியில அழகுபடுத்துறாரு. மற்றவெல்லாம் என்ன பண்றா, அழகுன்ற கோரியில அப்படி தலைவிரி கோலமா தலையை மின் பக்கம் கொஞ்சம் கட் பண்ணி தொங்க விடுறது, அப்புறம் நீளமா இருக்கிற தலையை மயில ரெண்டு பக்கமும் கழுத்துக்கு ரெண்டு பக்கமும் மாலை மாறி போட்டுக்கிறது, எது எது சாஸ்திரத்துல கூடாதுன்னு சொல்லிக்கோ அது மொத்தம். அதுதான் கல்யாணத்துல ரிசப்ஷன் இன்னைக்கு அலங்காரம். இதுக்கு பியூட்டி பார்லர் போய் எவ்வளோ 1000 லட்சமா தெரியாது, அந்த மாதிரி கொடுத்து ஒரு அழகு பண்ணிட்டு வருது. மின் நெத்திய வந்து என்னது முன்னெத்தியில் சாய்க்கிறேன், அந்த மாதிரி அந்த முன்னெத்தியில மயிரை கட் பண்ணி தொங்க விடுறது. ஏதோ குழந்தைக்கு அது யாதிர்ச்சிகமா அப்படியே இருக்கிறது, அந்த முன்னெத்தியில அந்த மயிர்கள்லாம் வந்து அழகா இருக்குதுன்னு அங்க கண்ணனுக்கு சொல்லியிருக்குது. அதை இந்த மாதிரி கோட்டான வயசுல அதுவும் ஸ்திரீகளுக்கு என்ன அதை கட் பண்ணி முன்ன தொங்க விட்டுக்கிறது. பின்பக்கத்துல இருக்கிற மயிரை அப்படி ரெண்டு பக்கமும் பிரிச்சு போட்டுக்கிறது. இதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு ஒரு 2-3 மணி காலம்
உதயம் செலவழிச்சு ரிசப்ஷன்ற போர்வையில் அதுக்கு அலங்காரன்ற போர்வையில் போகிறோம். சரி போட்டோம். எதுக்காக இதெல்லாம் இது சொல்றது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது அசாஸ்திரியம்ன்றதுக்காக காண்பிக்கப்பட்டதுக்காக சொன்னது. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இது பண்றார். அதனால்தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு இவருக்கு ராமானுஷன் இளையாழ்வார் லக்ஷ்மணன் அப்படின்லாம் பேர் சூட்டினதே. அப்படிப்பட்ட லக்ஷ்மண முனி ஏன்னா இவர் பகவத் கைங்கரியத்தை அப்படி விரும்பக்கூடியதான ஸ்ரீசூக்திகளை அருளினாரே, அப்படி உயர்ந்த லக்ஷ்மணன் இப்படி சொதகாவே முதல்ல கிருதிகண்ணாத்துன்னு சொன்னதுக்கு ராஜ பரிசாரகாலுடைய தகப்பனார் அப்படின்னு அதனால அதை கொண்டாடுறோம்னு சொன்னோம். இப்படி ஸ்ரீசூக்தி அருள்ற விஷயத்திலையும் உத்தமோத்தமான உன்னதமான விஷயத்துல அந்த சாஸ்திரார்த்தங்களை அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனியா ரொம்ப சுலபமா இப்படிப்பட்ட உயர்ந்த கைங்கரிய ஸ்ரீய எல்லாரும் பெரும்படியான ஒரு சரணாகதி சாஸ்திரத்தை எப்படி வேதம் ஞாசம்தான் எல்லா தபஸுக்கும் உயர்ந்ததான தபஸ் காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட ஞாச வித்தியை எல்லாரும் அனுஷ்டிக்கலாம்படி சரணா கத்தியத்திரயம் மூலமாகவும் காட்டி அதுக்கு முன்ன ஸ்ரீபாஷ்யாதியில அந்த என்ன இது கடைசி தானே, முதல்ல சூக்ஷ்மார்த்தம் இது ஸ்தூலார்த்தமா இருக்கக்கூடியதெல்லாம் சாதிச்சு அதுக்கப்புறம் சூக்ஷ்மார்த்தம் பரமார்த்தம் வரையில் சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திய அருளின, அதாவது கைங்கரியம் தான் பகவத் கைங்கரியம் தான் பிரதானம் அப்படின்ற இருக்கக்கூடிய இதுல சுவாமி தேசிகன் இதுக்கு இது பண்ணச்சே வியாக்கியானம் பண்ணச்சே இந்த இடத்துல ரொம்ப இதுவா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது ஆத்மா அபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையா பகவத் பாரதந்தியாதி பிரபுத்தஸ்ய சுகாயதே. இந்த பரதந்திரம் இருக்குதே இது சுகமா இருக்குமா அப்படின்னா சுகமா தான் இருக்கும். பரதந்திரம்ன்றது மேல சொல்ல போற, பரதந்திரம்ன்றது இன்னொருத்தருக்கு வசப்படுறது அப்படின்னு சொல்றது துக்கமான காரியம். ஆனா ஆள வந்தால் என்ன சாட்சிருக்கா, அதான் பட்டர் என்ன சாட்சி, விஸ்யு மாம சகஜ கைங்கரிய விதயா அப்படின்னு சாட்சிருக்காரு அஷ்டஸ்லோகியில. ஆவிஸ்யு மம சகஜ கைங்கரிய விதயா இந்த திருவஷ்டாட்சரத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு வரைச்சே இந்த மாதிரி என்னுடைய சகஜமான கைங்கரியம் சுவாபாவிகமான கைங்கரியம் அது ஆவிசுகு எனக்கு அப்படின்னு சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை விரும்புறது சரியா, அது துக்கம் இல்லையா அப்படின்றத சாய்க்கிட்டே முதல்ல என்ன சொல்றார், ஆத்மாபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையா. இது ஆத்மாவுக்கு அபிமானமானதாயும் அனுகுணமாயும் இருக்கக்கூடியதான புருஷார்த்த வியவஸ்தை. அதாவது நாம விரும்பக்கூடிய புருஷார்த்தங்கள், புருஷன் அர்த்திக்கக்கூடியது புருஷார்த்தம். அந்த புருஷார்த்த வியவஸ்தை என்ன, தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்றது. இந்த 4ல நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கு என்னுரைத்தான் வாமனன் சீலன் அப்படின்னு ராமானுசன் சொல்லியிருக்க. அதனால ராமானுசன் அப்படி இதெல்லாம் சொன்னார். 4 புருஷார்த்தம் சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்னிவை 4 என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கு என்று வைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மண்மிசையே. இங்க இருக்கக்கூடியவாளுக்கு இந்த புருஷார்த்தம் 4 இந்த மாதிரி வியவஸ்தை பண்ணினான் இருக்கு. ஆகவே ஆத்மா அபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையா அந்த மாதிரி வியவஸ்தை இருக்கிறதுனாலையும் ஆத்மாவுக்கு இதுதான். ஏன்னா சேத்தனத்து என்னது
சேதனத்தே சதி சேஷத்துவமும் ஞான ஜீவனுடைய லட்சணம் அப்படின்னு. அனுச்சே சதி சேதனத்துவம் போலே சேதனத்தே சதி சேஷத்துவமும் ஜீவலட்சணம் அப்படின்னு சாதிக்கும். அதனால ஆத்மான அபிமான அனுகுண புருஷார்த்த வியவஸ்தையா இருக்குது. அதனால பகவத் பாரத் கிரந்தியாதி அந்த பிரபுத்த இருக்காளே பிரபுத்தஸ்து மோக்ஷ பாக். பிரபுத்தாள்னா யாருன்னா மோட்சத்தை விரும்பக்கூடியவாள் பிரபுத்தா. அந்த பிரபுத்தே சுகாயத்தே அந்த பகவத் பாரதந்தியாதிகள்லாம் இருக்குது. அது ஆத்மாவுக்கு அபிமானமாகவும் அனுகுணமான புருஷார்த்தமும் வியவஸ்தை பண்ணப்பட்டிருக்கிறதுனால அந்த பகவத் பாரதந்தியாதி பிரபுத்தே சுகாயத்தே. பரேச்சாயத பூம்னேபி ஸ்வேச்சயா அவிகாததः சர்வம் பரவசம் துக்கம் இத்யாத்யம் நாத்ர பாதகம். சர்வம் பரவசம் துக்கம்னு சொல்லிருக்கே சுவாமி, மனுஸ்மிருதி சொல்லியிருக்கே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இந்த இடத்துல பாதகமே கிடையாது. பரேச்சாயத்தை பூம்னோபி பரனுடைய இச்சையா இருந்தாலும் ஸ்வேச்சையா அவிகாத்ததா அது தன்னுடைய இச்சையினாலையும் அது அவிகாத்தம் இல்லாத இருக்குதா இருக்கு. பரேச்சா எம்பெருமானுடைய இச்சை தான் அதுல அதிகமா இருந்தா கூட தன்னுடைய இச்சையும் அதனாலும் அது தடுக்கப்படலை. இப்போ ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பண்றான் அப்படின்னு சொன்னா என்னடா காணமே ஒரு மாசமா நீ இந்த பக்கம் தம்படவே இல்லை, நிச்சயம் நீ போச்சே வச்சே ராத்திரி காத்தால போச்சே ராத்திரி வச்சே நான் பார்ப்பேன். ஏதோ சில நாளைக்கு கொஞ்சம் லேட்டா வரும், அப்போ கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ ஒன்றும் காணமே எங்க ஊருக்கு போயிட்டேன்னா இல்லை ஆபீஸ்ல அவ்வளோ வேலை, அதனால ஏர்லி மார்னிங்கே போயிடுறேன், ரொம்ப லேட் நைட்ல வரேன் அப்படின்றான். இது எப்படி அந்த மாதிரி அவன் தொடர்ச்சியா பண்றான்? அந்த பரேட்ச பூம்னா தான் பரேட்சா ஆயத்த பூம்னு தான் அதுதான் அதிகமா இருக்குது. அவன் தான் நீ இந்த ஒர்க்கை இந்த நாளைக்குள்ள பினிஷ் பண்ணி தரணும்னு சொல்றான். ஆனா அதுல என்னன்னா இந்த ஒர்க்கை நாம முடிச்சு நமக்கு நல்ல பேர் வரணும், நமக்கு நல்ல ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு தன்னுடைய இச்சை அவிகாத்தமும் இருக்குது அந்த இடத்துல. ஸ்வேச்சையா அவிகாத்ததா அதுக்கு தடங்கள் இல்லை. இல்லைன்னா 1 hour இருந்துட்டு போன்னு சொன்னாலே வேற வேலை இல்லை இவனுக்கு, எனக்கு அது இருக்கு சார், இது இருக்கு சார், இந்த காரியம் இருக்கு அந்த காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவான். இந்த இடத்துல அப்படி இல்லை அவனுக்கு. இந்த காலத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இவனுக்கு ஏகப்பட்ட கிரெடிட் அதனால வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறதுனால அது பரேட்சையா இருந்தாலும் அந்த கம்பெனியில ஓனர் அந்த மாதிரி சொன்னா கூட இவனுக்கே அதுல ஒரு இச்சை தடுக்கலை. சரி நாம இந்த காரியத்தை பண்ணி நாம நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றதுனால ராத்திரி பகலா அங்கேயே கிடக்குறான். அதான் பரேச்சாயத்த பூம்னோபி ஸ்வேச்சையா அவிகாத்ததா சர்வம் பரவசம் துக்கம் இத்தியாத்யம் நாத்ர பாதகம். இந்த இடத்துல சர்வ பரவசம் துக்கம்னு இருக்குல்ல, அது பாதிக்காது. ஏன்னா பரவசனாதான் இருக்கான், ஆனாலும் தன்னுடைய இச்சையும் தடுக்கல, தனக்கும் அந்த இச்சை இருக்குது. அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றது, பகவத் அனுபவம், அந்த அனுபவ ஜனித பிரீத்தி, அந்த பிரீத்தினால செய்யப்பட்டதான சேஷவருத்தி அப்படின்னு மேல மேல சொல்லிண்டே போறது. அந்த பகவத் அனுபவம் எப்படி இவனுடைய பக்தியினாலதான் ஏற்பட்டுருது. பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ணான வரத நித்திய விசதமா அனன்ய பிரயோஜனம் அப்படின்னு இப்படி அது எதுக்காவது இவன் பண்ணானா இந்த மாதிரி பரபக்தி பரஜான இல்லை, அது அனன்ய பிரயோஜனமா பண்ணான். அதாவது அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம் ஒன்னே வேணுன்றதுக்காக அந்த இதை பண்ணான். அதனால ஆரம்பத்திலேருந்தே இவனுடைய இச்சை அதில் இருக்குது, தடுக்கவே இல்லை. அதாவது பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த இவளை காந்திக ஆத்தியந்த பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத அப்படின்னு இருக்க. இந்த பரபக்தி பரஜான பரமபக்தியினால ஏற்படக்கூடிய பரிபூர்ண அனவரத நித்திய விசதமா அனன்ய பிரயோஜனம்.
இந்த மாதிரி இருக்குது எதுக்காக வானாவா யாருடைய இது வரல இல்லை, அனன்ய பிரயோஜனமா இவன் பண்ணிருக்கான். அங்கேருந்தே இவனுடைய இச்சை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இவனுடைய ஏன்னா அது ஸ்வரூபம், சுவாவத்துக்கு தகுந்ததானது, புருஷார்த்த வியவஸ்தை அப்படி இருக்கிறதுனால இது பரமாத்ம இச்சை அதுல அதிகமா இருந்தா கூட, பரமாத்ம சங்கல்பம் அப்படி இருந்தா கூட, பராத்துட்ட சுருத்தேகே அப்படின்ற ரீதியில பராயத்தமா அது இருந்தா கூட தன்னுடைய இச்சையினால, அதனால இவன் இந்த மாதிரி பக்தி பண்றான், அந்த பக்தியினால ஏற்படுறது, அந்த பக்தியினால ஏற்படுறது கூட எதுக்காகவும் இல்லை, அனன்ய பிரயோஜனமான பக்தி ஏற்படுறது. அதனால அந்த அனுபவம், அந்த அனுபவத்தினாலே ஒரு பிரீத்தி ஏற்படுறது, அந்த பிரீத்தினால இவன் மேல விழுந்து காரியம் பண்றான். இப்படின்னு இருந்துட்டு சர்வம் பரவசம் துக்கம் இத்தியாத்யம் நாத்திர பாதகம். இந்த இடத்துல இந்த மாதிரி இதுல பாதிக்கவே பாதிக்காது. ஸ்வதசேஷத்வ கைங்கர்யேன குத்ராபி அசுகாவஹே கர்மஜத்வாத் ததாத்வஸ்ய லோகே ச வியபிசாரிதः. ஸ்வதः சேஷத்வ கைங்கரியம் இருக்குதே, அது எங்கேயுமே அசுகத்தை கொடுக்காது. எவ்வளவுதான் முடியல அப்படின்னு சொன்னா கூட, வெளியிலேருந்து ஒருத்தன் வர பேரனை பாட்டி என்ன பண்றா, தனக்கு கஞ்சி போட்டுக்கிட்டு காத்தால 10 மணியானா கூட முடியல, அதனாலயே இன்னும் முடியாது போகுது நாளைக்கு. அப்படி இருக்கிற பாட்டி, ஐயோ குழந்தை வந்திருக்கான் இன்னும் 10 நாளைக்கு தான், அப்புறம் அவன் ஊருக்கு போயிட்டு போறான் அப்படின்னு மேல 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 அவனுக்கு வெட்டாபிலேருந்து ராத்திரி பட்டு பால் வரையில் அவன் கொடுக்குறான். 5 தடவை 6 தடவை அவனுக்கு 2 தடவை டிஃபன் 2 தடவை சாதம் எதையோ ஒன்று ஆன மாதிரி மேல மேல கொடுத்துட்டே இருக்கான். எப்படி முடியுது? அதனால ஸ்வத சேஷத்துவ கைங்கரியம், இங்க சேஷத்துவம் இருக்குது, அந்த ஸ்வசா பிரீத்தி இருக்குதுன்னா அந்த பேரன் இடத்துல அவன் அந்த மாதிரி பண்றான். ந குத்திர அப்படி அசுகாவகே, ஒருபோதும் அது அசுகமாவே ஆகாது. அதே தனக்குன்னு வரத்தே என்ன இந்த ஒண்டி கட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு காத்தால 10 மணி வரையில் ஆறுது ஒரு கஞ்சி போட்டுக்கிட்டு, ஏன்னா போடாதுன்னு இருக்க முடியாது, அதனால முதல்ல போட்டுக்கிறான். ஆனா அது வரைச்சே அந்த இடத்துல இந்த சேஷத்துவம்னு பெருமாள் விஷயத்துல இருக்கும். அந்த அந்த பேரன் இடத்துலையும் அவனுக்கு இருக்கிற பிரீத்தியினால அவனுக்கு அடிமை தொழில், அவனுக்கு சரியான வியாபாரம் பண்றதுக்கு தேவையானதை பண்றதுக்கு இவளே ஏத்துக்கிறாங்க. புரியுதா? அது போல ஸ்வதசேஷத்வ கைங்கர்யேன குத்ராபி அசுகாவஹே கர்மஜத்வாத் ததாத்வஸ்ய லோகே ச வியபிசாரிதः. ஆனா இந்த லோகத்துல இருக்குதே சர்வம் பரவசம் துக்கம்னு சொன்னாரே மனு, அதெல்லாம் என்னன்னா கர்மஜத்வாத்து, கர்மத்தினால ஏற்படுறது. ததாத்வஸ்ய அதனால என்னது வியபிச்சாரமா இருக்கு, அதுல பார்த்தே அது துக்கமா இருக்கு, அசுகமா இருக்கு. அங்க ந அசுகாவகை, அது சுவாபாவிகமா இருக்கிறதுனால, இது கர்மத்தினால ஏற்படுறதுனால இது அதுலேருந்து வியபிச்சார தோஷம், அதான் வியபிச்சரிச்சு துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகானந்த மஹின்னாச்ச வாக் துக்காவேக்ஷணாதபி மோக துக்கே சதா சாதாம் இது மூடஸ்ய ஜல்பிதம். இந்த மாதிரி இது மகானந்தமா இருந்தா கூட, அதுவா இருந்தா கூட, இதுவா இருந்தா கூட என்ன பூர்வத்துல அதெல்லாம் துக்கமா இருக்குது அது இது அப்படின்னு சொல்றதெல்லாம் மூடாளுடைய ஜல்பிதமான வார்த்தை, அர்த்தம் இல்லாத வார்த்தை அப்படின்னு சொல்லி சுகாய மோகன பஞ்ச தாமசத்வாதி உபாதிபிஹி சுகாய ச பவேத் க்வாபி பரதுக்க அவமர்சனம். அதனால இந்த சுகா இல்ல மோகனத்துவம் அது அது அப்படிலாம் சொல்றதெல்லாம் உபாதிகள்னால வருதே தவிர என்ன வஸ்து ஸ்திதியில அதெல்லாம் கிடையாது அப்படின்றது. சுகசிய மோகனத்வஞ்ச சுகமோ மோகனத்து, இதெல்லாம் சுகத்துக்கு மோகனத்துவம் சொல்றதெல்லாம் உபாதிபிகி, உபாதியினால சொல்றக்கூடியது.
சுகாயச்ச பவேத்வாபி பரதுக்கா அவமர்ஷனம். அதனால சுகத்துக்கு ஒரு நாளும் இந்த மாதிரி பரதுக்கம்னு வரவே வராது அப்படின்னு சாதிச்சு இதை முடிகிறேன். ஆனால் இப்படிப்பட்டதான சூக்மார்த்த பரமார்த்தம் பர்யந்தம் அந்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி நமக்கு காண்பிக்கிறதுனால அப்படி சாதித்தவர் அந்த லக்ஷ்மண முனி பிரதிகர்ணாது. என்னத மாமகம் மாமகம் பிரதிகர்ணாது மாமகம் பிரசாதயதி சூக்தி. பிரணாமம் பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகர்ணாது மாமகம், என்னுடைய பிரணாமத்தை ஏற்றுக்கட்டும் அப்படின்னு இப்படி உயர்ந்த ஸ்ரீசூக்திகளை அருளினாலையும் அந்த இடத்துல அந்த ஆவராஜத்தை கொண்டு பிரார்த்தனையும் வருது. அப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகளை இது பண்றது இந்த மாதிரி உயர்ந்ததான ஸ்ரீசூக்திகளை கொண்டுதான் இவர் அழகுபடுத்தார் அப்படின்ற உத்தரார்த்தத்தை நாளைக்கு சேர்க்கும். சூக்தி சுவாதீன பத்திதாம் ஸ்ருதிம் அப்படின்னு. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. திவன்ஷடவோபாதீனி திவத்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசர்ஜித்யதீசான பதாశ్రయం ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.